ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி உலக இதய தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நெல்லை சிஃபா மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம். உலக இதய தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி சந்திப்பு சிவா மருத்துவமனை சார்பில் பாளையங்கோட்டை ஐகிரவுண்ட் பகுதியில் உள்ள எம்என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் குறுந்தொலைவு திரள் ஓட்டம் என்று அழைக்கப்படும் 5 கிலோமீட்டர் தொலைவிலான மாரத்தான் ஓட்ட போட்டி நடைபெற்றது. ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறார்கள் என 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் 2500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போட்டியை நெல்லை மாநகர காவல் மேற்கு துணை ஆணையர் டாக்டர் வி பிரசன்னகுமார், பாளையங்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் ஆகியோர் துவக்கி வைத்தார். சிஃபா மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் எம்கே முகமது சாபி தலைமை வைத்தார். டாக்டர் முகமது அராஃபத் முன்னிலை வைத்தார். இந்த மாரத்தான் ஓட்டமானது எம்என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப்பள்ளி முன்பிருந்து துவங்கி அண்ணா விளையாட்டு அரங்கம், தூய சவேரியார் கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றை கடந்து புறப்பட்ட இடத்துக்கே மீண்டும் வந்து சேர்ந்தது. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட்டன. பரிசளிப்பு நிகழ்ச்சியில் HDFC அதிகாரிகள் கோமதி நாராயணன், குருஷ் டிரிஸ், SBI மேலாளர் ஸ்டாலின், உதவி கலெக்டர் ஜபலேந்து, சாரா நகைக்கடை அதிபர் MK முகமது நாசர், எம்ஹாய் நகைக்கடை அதிபர் முகமது நாஹிப், முஸ்லீம் அனாநிலை பொருளாளர் ஆல் சுல்தான், சிபா மருத்துவமனை மருத்துவர்கள் டாக்டர் முகமது இப்ராஹிம், டாக்டர் அகமது யூசுப் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதே தின சிறப்பு செய்தியை டாக்டர் கிரீஸ் தீபக் வழங்கினார். போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இந்த போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை சிஃபா மருத்துவமனையின் மார்க்கெட்டிங் பிரிவினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம உடற்பயிற்சி செய்யணும், ஓட்டப்பயிற்சியில் கலந்துக்கணும், ஹெல்த்தியாக உணவுகளை சாப்பிடணும், நல்ல உணவு பராமரிக்கணும். அதை வெளிப்படுத்துவதற்காக தான் நம்ம அந்த போட்டிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களோட அளவு உடம்பையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பது முக்கிய கடமை. போர் இருந்தாலும் சுத்தம் பண்ண முடியும். நம்ம எந்த பணியில் இருந்தாலும் எந்த வேலை செய்தாலும் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு மிகப்பெரிய அவேர்னஸ் உணவு இன்றைக்கு இருக்கிறது. ஹெல்த் அவேர்னஸ் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய சோசியல் மீடியாக்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஹெல்த் அவேர்னஸ் நிகழ்ச்சிகள் தான் இருந்து வருது. அதையெல்லாம் பார்த்து நாம் பயன்பட வேண்டும். உடற்பயிற்சி மிக முக்கியமானது. நாம் உணவை தேடி பாதுகாக்க வேண்டும். இந்த விழாவிற்கு நம்முடைய அழைப்பை ஏற்று உடனடியாக சமூக தெரிவித்த இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் டாக்டர் பிரசன்னகுமார் ஐபிஎஸ் அவர்களையும் அவரோடு இருக்கக்கூடிய நம்முடைய பயிற்சி கலெக்டர் அவர்களையும் வருகிறது என்று வரவேற்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போட்டி வரவேற்கிறார்கள். தங்கள் வருகை சிறப்பு. வருடம் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரொம்ப நன்றி.
Gracias.